வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் மாதுளம் பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாதுளம் பழத்தில் விதைகளுடைய பகுதியில் தான் நம்ம உண்ணுகிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மாதுளம் விதைகள் நம் தோள்களில் ஏற்படக்கூடிய காயங்கள் மற்றும் தழும்புகளை குணமாக்கக்கூடிய சக்தி கொண்டு இருக்குங்க மக்களே. ஸோ உங்களுக்கு ஏதாவது காயங்கள் தழும்புகள் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்துறதுக்கு மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாக தலைமுடியினுடைய வேர்களை உறுதிப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் தலையில் இருக்கக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக்கி முடி வளர்ச்சியை தூண்டுவதற்கும் மாதுளம் பழத்துடைய ஜூஸை நீங்கள் குடிக்கலாம். இது போல நிறைய மருத்துவ நன்மைகள் மாதுளம் பழத்தில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் மற்றும் தனிமங்கள் உங்களுடைய முடியை பளபளப்பாகவும் அடர்த்தியாகவும் மாற்றுகின்றன. தினமும் நீங்கள் மாதுளம் பழத்தை சாப்பிடும் போது மூளையில் இருக்கக்கூடிய நரம்பியல் கடத்திகள் இயற்கையாகவே தன்னுடைய சக்திகளை அதிகரித்து மூளையை சுறுசுறுப்பாக்கும், ஞாபக சக்தியையும் அதிகரிக்க செய்யும். அத்துடன் அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய மறதி நோய் மற்றும் மூளை கட்டிகள் வராமல் தடுத்து உங்களுடைய மூளையை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக பாதுகாக்கும். ஸோ நீங்கள் மாதுளம் பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது மூளைக்கு ரொம்ப ஆரோக்கியம், மூளை நரம்புகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எதையும் நீங்கள் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெறுவீங்க. ரொம்பவே எபிலிட்டியாக நீங்கள் எல்லாத்தையும் லேர்ன் பண்ணுவீங்க. ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக இருப்பீங்க. அதுக்காக நீங்கள் குழந்தைகள் இருந்து கண்டிப்பாக பெரியவர்கள் வரைக்குமே மாதுளம் பழத்தை கொடுக்கலாம். மாதுளம் பழத்தை நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் தினமும் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வரும்போது குழந்தையினுடைய மூளை வளர்ச்சி நன்றாக வளர்வதற்கு அது துணை புரியும். ஹார்மோன் குறைபாடுகள்லாம் அவங்களுக்கு நீங்கி கர்ப்பப்பை அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம் பழம் வயிற்றில் குவிந்திருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை நீக்கக்கூடிய தன்மை கொண்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய நச்சு பொருட்கள், அந்த குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் நீக்கணும் அப்படின்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. செரிமான பிரச்சனைகளை மாதுளம் பழம் உங்களுக்கு சீராக்கி உடல் எடையை கூட குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக குறைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மாதுளம் பழத்தை எடுத்துக்கோங்க. மாதுளம் பழ ஜூஸையும் அப்பப்போ குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைச்சிக்கலாம். இப்போ டைப் 2 வகை சர்க்கரை நோயை குறைப்பதற்கும் மாதுளம் பழம் உதவிகரமாக இருக்கும். அதாவது டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அந்த மாதுளம் பழத்தை தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது அந்த ப்ராப்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு இந்த மாதுளம் பழமும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் கூட துணை புரியும். மெனோபாஸ் காலங்களில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தி குறைஞ்சி மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மானம் பெண்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இது போன்ற காலங்களில் பெண்கள் தினமும் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வரலாம். இது உங்களுடைய உடலில் ஈஸ்ட்ரோஜனுடைய உற்பத்தியை தூண்டும், எலும்புகளையும் வலுப்பெற செய்யும். ஸோ பொதுவாகவே நீங்கள் எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னாலும் மாதுளம் பழத்தை எடுத்துக்கலாம். மாதுளம் பழத்துடைய ஜூஸையும் குடிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், எலும்பு உருக்கி, எலும்பு மச்சையில் ஏற்படக்கூடிய நோய், மூட்டு வலி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இல்லாமல் எலும்புகளை நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். ஸோ அந்த எலும்புகளுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய, உறுதிப்படுத்தக்கூடிய தன்மைக்கு மாதுளம் பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உதவிகரமாக இருக்கு. மாதுளம் பழத்தை நீங்க சாப்பிட்றதால ஈறுகள் மற்றும் பற்கள்ல மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்லாம் அழிக்கப்படுகிறது. இதனால உங்களுக்கு வாய் துர்நாற்றம்லாம் இருக்காது. ஆல்ரெடி உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வருதுன்னா என்ன காரணம்னா உங்களுடைய வயிற்றில் குடல் பகுதிகளில் அதிக கழிவுகள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதை நீக்கிறதுக்கு நீங்கள் மாதுளம் பழம் எடுத்துக்கிறீங்க. மற்றும் ஈறுகள் மற்றும் பற்களில் மறைஞ்சிருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத கிருமிகளையும் அழிக்கிறதுக்கும் மாதுளம் பழத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்றதால ஸோ எந்த விதமான கிருமிகளுமே இருக்காது. உங்களுக்கு வாய் துர்நாற்றம்லாம் வராது. தினமும் நீங்கள் 100 மில்லிலிட்டர், ஸோ அந்த 100 மில்லிலிட்டர் நீங்கள் மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்த நாளங்கள் உங்களுக்கு தளர்வடைஞ்சு அதிக அளவில் ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ரத்தம் இதயத்திற்கு சென்று இதயம் பலம் பெற ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் 100 மில்லிகிராம் மாதுளம் பழம் ஜூஸை குடிக்கும்போது கூடுமான அளவு வரைக்கும் நீங்கள் இயற்கையாகவே அதோடைய சுவையை அணுகணும். இப்போ நீங்கள் சர்க்கரை சேர்க்கக்கூடாது. மாதுளம் பழத்தை ஜூஸாக குடிக்கும்போது அதிகபட்சமாக நீங்கள் சர்க்கரை சேர்க்காம அப்படியே குடிக்கிறது உங்களுக்கு அது ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்தீங்களா மக்களே, மாதுளம் பழத்தில் எந்த அளவுக்கு அதிசய தன்மைகள்லாம் நிறைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேல் நீங்கள் தொடர்ந்து மாதுளம் பழத்தை சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.